السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சீரா பாடத்தில் அவங்களுடைய முதல் திருமணம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் திருமணம் யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செஞ்சாங்க, முதல் மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹதிஜா பின்த் ஹுவைலித் ரதியல்லாஹு அன்ஹா. இவங்க 555, அதாவது கிபி 555 இந்த வருடத்தில் அவங்க பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்க? மக்காவில் பிறக்கிறாங்க. இவங்களுடைய தந்தை யார்? ஹுவைலித் இப்னு அசாத். இவங்களுடைய தாயார் யார்? அம்மா யார்? ஃபாத்திமா பின்த் சாயிதா. இவங்களுக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள், எத்தனை பெண் பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகள் காசிம் அப்துல்லா, பெண் பிள்ளைகள் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அதாவது இவங்களை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்மஹாத்துல் முஃமினீன், அதாவது இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உம்மஹாத்துல் முஃமினீன். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ சீமாட்டி. இவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீதம், நேர்மை இதில் கவரப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த செய்தியை யாருமே நம்பவே இல்லை. அந்த நேரத்தில் முதல்ல நம்பி முஸ்லீமானவங்க யார்? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. பிள்ளை செல்வங்களையும் நபிகளுக்கு கொடுத்தவங்க யார்? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. இறுதி வரைக்கும் நபிகளாருக்கு உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் வாழ்ந்தவங்க யார்? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணி. இவங்க நற்குணத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லொழுக்கம் உடையவங்க, நற்குணம் உடையவங்க. இவங்களை குறைஷிகள் எப்படி தெரியுமா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க? தாஹிரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. தாஹிரா அப்படின்னா பியூர் அப்படின்னு அர்த்தம், தூய்மையானவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பெயரால் தாஹிரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அந்த பெயரை சூட்டி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்கியிருக்கிறாங்க. இவங்க தான் முதல் மனைவி. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் மனைவி, முதல் பெண்மணி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இஸ்லாத்தை தழுவிய முதல் பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் இவங்க உயிரோடு வாழ்கிற வரைக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்யவே இல்லை. இவங்க எப்படிப்பட்ட ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூட்டபிளான ஒரு கம்பெனியன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொருத்தமான துணையாக இருந்திருக்கிறாங்க. பொருத்தமான துணை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம ஏஜ் வைஸ் பார்ப்போம். அப்புறம் அவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரி படிப்பு படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அவங்களுடைய கலரை பார்த்து, ஹைட்டு வெயிட்டை பார்த்து, இந்த மாதிரி எல்லாமே வெளி தோற்றத்தை பார்த்து நம்மலாம் முடிவு பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பொருத்தம் கிடையாது. உளப்பொருத்தம், உள்ள பொருத்தம், மனப்பொருத்தம். இது எப்படின்னா, ரொம்ப சூட்டபிளான ஒரு கம்பெனியன், ரொம்ப பொருத்தமானவங்களா, மனதுக்கு உவப்பாக இருக்கக்கூடியவங்களா விளங்கியிருக்கிறாங்க இவங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் பண்ண அளவுக்கு, அதாவது நம்பத்தகுந்த நம்பிக்கைக்குரிய ஒரு ஆலோசகராகவும் ஒரு கவுன்சிலராகவும் இருந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு துவண்டு போகக்கூடிய நேரத்தில் மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களா, ஆறுதல் அளிக்கக்கூடியவங்களா, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை சார்ந்து அவங்க ஒரு தோழமையோடு, அவங்க துணையோடு அவங்க விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறந்த உதவியாளராகவும் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸோட ஒரு ஒய்ஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணம். சுப்ஹானல்லாஹ். நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு சூட்டபிள் ஒரு கம்பெனியானாக இருக்கணும், ஒரு பொருத்தமான ஒரு துணையாக இருக்கணும். அது எல்லா வகையிலையுமே இருக்கணும். மெயினாக மனப்பொருத்தம் சிறந்ததாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளை நம்பணும், நம்மளுடைய கணவரை நம்மளை முழுமையாக நம்பணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆலோசகராகவும் நம்ம செயல்படணும், உதவியாளராகவும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இவங்க
இஸ்லாம் தாவா பணிக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தில் இவங்க வந்து முழுமையாக வந்து இவங்களுடைய பங்கு அதில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்கிட்ட வந்து எந்த ஒரு தவறான வார்த்தைகளை கேட்டதே கிடையாது. அதாவது மனம் நோகக்கூடிய வகையிலையோ மனம் புண்படக்கூடிய வகையிலையோ இந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்டதே கிடையாது. அன்பிளசண்ட்டான வேர்ட்ஸே கேட்டதே கிடையாது. எப்போவுமே ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இனிமையான ஒரு பேச்சா, ரொம்ப ரசிக்கத்தகுந்த ஒரு பேச்சா, ஒரு நல்ல பேச்சா, நல்ல வார்த்தைகளை கொண்டவங்களா, வந்து ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டவங்களா, உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளை கொண்டவங்களா, அந்த மாதிரி வந்து இவங்களுடைய வார்த்தைகள் இருந்திருக்கு. இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக இவங்க திகழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு 2 மகன், காசிம், அப்துல்லா. இப்ராஹிம் அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது. அது வந்து மரியம் அப்படிங்கிற ஒரு மனைவி மூலமாக பிறந்த குழந்தை. இவங்களுக்கு வந்து ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு வந்து 2 ஆண் பிள்ளைகள், காசிம், அப்துல்லா. அப்புறம் 4 பெண் பிள்ளைகள், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து சொர்க்கத்தின் பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து முதல் மனைவி, முதல் பெண்மணி எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதுல இவங்க தான் வந்து முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய வஹி அந்த அதாவது ஆயத்து இறங்கின முதல் ஆயத்துக்களை இவங்க வந்து முதல்ல கேட்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி தொழுகணும் அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்டேருந்து முதல்ல கற்றுக்கிட்ட பெண்மணியும் இவங்க தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து செல்வ சீமாட்டியாக ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்ததுனால இவங்கக்கிட்ட வந்து நிறையா வந்து செல்வம் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் அதிகமாக அவங்க வந்து செலவு செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு நற்செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் சார்பிலையும் அல்லாஹ்வின் சார்பிலையும் அதுக்கப்புறம் இவங்க வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவங்க வந்து சலாம் சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை வந்து எத்தி வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இறைவனும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவருமே சலாம் சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப சிறந்த ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சொர்க்கத்தில் இவங்களுக்கு முத்து மாளிகையான வீடு இருக்குது. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொர்க்கம் வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இவங்களுக்கு இல்லாமல், களைப்போ கஷ்டமோ துன்பமோ எதுவுமே இல்லாத, கூச்சல் குழப்பம் இல்லாத ஒரு அழகான சொர்க்கத்தில் இவங்களுக்கு முத்து மாளிகை வீடு வந்து ரெடியாக இருக்குது. அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த நற்செய்தியை வந்து எடுத்து சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண்ணை வந்து நீங்கள் மணம் முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அந்த 4 நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லி மாலிஹா, லி ஹசபிஹா, லி அதாவது வ ஜமாலிஹா, வலி தீனிஹா. அதாவது இந்த 4 விஷயந்தான் அல் அர்பாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, துன்கஹுல் மர்அத்து, துன்ஹக்குல் மர்அத்து அப்படின்னா பெண்ணை வந்து திருமணம் முடிங்க, ஒரு பெண்ணை வந்து மணம் முடிங்க. அதாவது அல் அர்பாயின் 4 விஷயங்களுக்காக. அது என்னென்ன? லி மாலிஹா அவளுடைய செல்வத்திற்காக, வலி ஹசபிஹா அவளுடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக, வ ஜமாலிஹா அவளுடைய அழகிற்காக, வலி தீனிஹா அவளுடைய மார்க்க நல்லொழுக்கத்திற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த இதில் வந்து என் மார்க்க நல்லொழுக்கமுடையவளை மணந்து வெற்றி அடைந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைனா உன்னோட 2 கரங்களும் மண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்க நல்லொழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ். அப்போது இவங்களுடைய மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு சிறந்த
மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்மணியாக விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. ஏன்னா இவங்க தான் முதல்ல இஸ்லாத்தை தழுவிய முதல் பெண்மணி. அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஈமானில் உறுதி உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவங்களை வந்து தாஹிரா அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசுத்தமானவள், தூய்மையானவள் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இவங்களுக்கு இருந்திருக்கு. இப்படி தான் வந்து அழைச்சிருந்திருக்காங்க. இவங்க வந்து உயர்குலத்து பெண்ணாக இருந்திருக்காங்க. அரபிகள் மத்தியில் மதிக்கப்படக்கூடிய குறைஷிகள் அந்த ஒரு வம்சத்தில் இவங்க வந்து ஒரு முக்கியமான அவசியம் இருக்கக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த பெண்மணியாக இவங்க வந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இம்ரானின் மகள் மரியம் தான் அப்போது உலகின் பெண்களிலேயே சிறந்தவர் ஆவார், தற்போது உலக பெண்களிலேயே சிறந்தவர் ஹதிஜா ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமா, தற்போது அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து உலக பெண்களே சிறந்தவர் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு அவங்களுக்கு வந்து பாராட்டு ஒரு சர்டிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, அதாவது ஹதிஜா அவங்கக்கிட்ட ஒரு பாத்திரத்தில் குழம்பு இல்லைனா உணவு இல்லைனா பானம் அதை எடுத்துக்கிட்டு உங்களை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வந்த உடனேயே அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய தரப்புலேருந்தும் என்னோட தரப்புலேருந்தும் சலாம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் கூச்சலோ குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று தர இருப்பதா நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேலே ரோஷப்பட்டதையும் பற்றி சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து யார் மேலேயும் இந்த அளவுக்கு ரோஷப்பட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வேறு எந்த மனைவி மீதும் நான் ரோஷப்பட்டதே இல்லை. ஆனால் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா மேலே நான் ரோஷப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக வந்து நினைவு கூறக்கூடியவங்களா யாரை? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூறக்கூடியவங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. வீட்டில் வந்து ஆட்டை அறுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் துண்டுகளை பிரித்து வந்து அதில் பங்கிட்டு ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தோழிகள் கிட்டலாம் அனுப்புவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து பாசநேசமான ஒரு மனைவியை வாழ்ந்திருந்திருக்காங்க. உலகத்தில் வந்து ஹதிஜாவை தவிர வேறு எந்த பெண்ணுமே இல்லாதது மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களே அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க, சிறந்த குணமுடையவராக இருந்தாங்க அப்படின்னு இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் வாயிலாக தான் பிள்ளை செல்வம் கிடைச்சிச்சு அப்படின்னும் சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்க மேலே பாசநேசமாக வாழ்ந்திருக்காங்க, இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சிறப்பாக வணிகம் செய்கிறாங்க இல்லையா? யார்கிட்ட? ஹதிஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட தான் வந்து இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணி ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஷாம் நாட்டுக்கு போவாங்க, யமன் நாட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கும்போது அதில் வந்து அவங்களுக்கு நிறைய வருவாய் வருது. இவங்க வந்து மக்காவுக்கு திரும்பும்போது எல்லாமே வந்து இவங்க ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு இவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிறாங்க அவங்க பிஸ்னஸில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான வணிகம் செய்யக்கூடியவங்களாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விளங்கியிருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து மைசரா அப்படிங்கிறவங்களோட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவாங்க வருவாங்க. அப்போது இந்த மைசரா அப்படிங்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட பார்த்த விஷயங்களை வந்து ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட விவரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட உள்ள நற்பண்புகள், நற்குணங்கள், அவங்களுடைய உயர் சிந்தனை, அதுக்கப்புறம் பேச்சில் உண்மையாக இருக்கிறது, நம்பகத்தன்மையோடு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே பற்றி மைசராங்கிறவங்க வந்து ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து விவரித்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் இவங்களுடைய கேரக்டர் இருக்குது, இப்படி பேசுகிறாரு, இப்படி பழகுறாரு, இவ்வளோ நம்பகத்தன்மையோடு நடந்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அதில் வந்து ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கவரப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கணவரை இழந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து பல குறைஷி தலைவர்கள் வந்து மனம் முடிக்கிறதுக்காக விருப்பப்படுறாங்க, ப்ரொபோசல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனாலும் அதை எல்லாத்தையுமே ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டினை பண்ணிடுறாங்க, மறுத்துடுறாங்க. அவங்க மனசில் யார் இருக்கிறா இப்போது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அவங்க வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, முடிவெடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட எண்ணத்தை வந்து
அவங்களுடைய தோழியான நஃபிசா பின்த் முனப்பிஹ் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க. அவங்க தோழி பேர் என்ன? நஃபிசா பின்த் முனப்பிஹ் அப்படிங்கிறவங்க. நஃபிசா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட போய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து இதை ஒப்புக்கொள்கிறாங்க. ஓகேவா, இதை ஒப்புக்கொள்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஏற்கனவே வந்து அவங்க நமக்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் வந்து 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் வந்து மணமுடிக்கப்படுறா. வந்து செல்வத்துக்காக, குடும்ப பாரம்பரியத்துக்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய மார்க்க நல்லொழுக்கத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை மணந்து வெற்றி அடைந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சமயத்தில் மார்க்கம் அப்படிங்கிறது இல்லைனாலும் இவங்க வந்து ஒரு சிறந்த நல்லொழுக்கமுடைய ஒரு பெண்ணாக விளங்கியிருக்கிறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு ப்ரப்போசல் வருது அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கும் போது அதை வந்து அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக விளங்கியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய தந்தையோடைய சகோதரர்கள்கிட்ட வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தையுடைய சகோதரர் அவர் வந்து பேசி திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. ஷாம்லேருந்து திரும்பி வந்த உடனே 3ஆம் மாதத்தில் வந்து அவங்க 2 பேத்துக்கும் வந்து திருமணம் நடக்குது. யார் யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் வந்து திருமணம் நடக்குது. இதில் பங்கு கொண்டவங்கள்லாம் யார் இந்த திருமணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஷிம் கிளையார், அப்புறம் முதர் கோத்திரத்தின் தலைவர்கள், இவங்க தான் வந்து பங்கு கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மஹரா வந்து அவங்க திருமணத்தை என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? 20 வாலிப பெண் ஒட்டகங்களை மஹரா கொடுத்துருக்குறாங்க. ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹாக்கு 20 வாலிப பெண் ஒட்டகங்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பாதிச்ச சொத்து. அதுலேருந்து இதை வந்து வழங்கியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹாக்கு மஹராக கொடுத்தது 20 வாலிப பெண் ஒட்டகங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போது ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து வயசு என்ன? 40. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயசு என்ன? 25. சுப்ஹானல்லாஹ். ஸோ நம்மலாம் வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஏஜை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்ப்போம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏஜுங்கிறது வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்கவே இல்லை, இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவாலையும் செல்வத்தாலையும் குடும்பத்தாலையும் ஒரு மிகச்சிறந்த பெண்மணியாக விளங்கியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இவங்க தான் வந்து முதல் மனைவி. இவங்க மரணித்ததுக்கு பிற்பாடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வேறு பெண்களை மணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படி தான் வந்து ஹதீஜா பின்த் ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் உறவு இப்படி தான் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து என்ன மஹரா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? 20 வாலிப பெண் ஒட்டகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து திருமண நிகழ்வு நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான தருணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 25வது வயதில் நிகழுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.